வணக்கம். இன்னைக்கு கிட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ருசியான காலிஃப்ளவர் குருமா தான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு உப்பும் சேர்த்து சுட பண்ணி எடுத்து ட்ரைன் பண்ணி வச்சிடணும். அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், மசாலா தூள், அவ்வளோதான். அப்புறம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கறிவேப்பிலை தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்து வதக்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவரும் சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கலாம். தேவைக்கு எண்ணெய் விட்டுக்கணும். இது நல்லா மூடி வச்சு கொஞ்ச நேரம் ஆனதும் நல்லா வெந்து வந்துடும். தேவைக்கு தண்ணியும் விட்டுறணும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காயில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ அந்த வெந்த காலிஃப்ளவர் கூட இந்த தேங்காய் சேர்த்துடணும். தேவைக்கு தண்ணியும் சேர்த்து உப்பும் சேர்த்து திருப்பி நல்லா திளைக்க விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். இந்த குருமா திளைச்சி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தான். இந்த காலிஃப்ளவர் குருமா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள். இந்த ஈஸி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.